கையில் கொடுத்துட்டே போக பாருங்க. அதை போல மலை அத்தனை வேகமா போறது. பேருந்தன மலை சில பேர்க்க பேர்க்க நின்று ஈர்ந்தன சில சில சென்னி ஏந்தின தூர்த்தன சில தூர்க்க நின்று ஆர்த்தன சில ஆடி பாடின. சிலது உடைக்க ஆரம்பிச்சது, சிலது தூக்கி கொடுக்க ஆரம்பிச்சது, சிலது எடுத்துன்னு போக ஆரம்பிச்சது, சிலது கொண்டு போய் கல்ல போட ஆரம்பிச்சது. கிட்டு 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 கிட்டுன்னு கல்லு நிரம்பறதுக்கு ஆரம்பிச்சது. பார்த்துட்டே இருக்கிறதுக்கு பக்கத்துல இருந்து அணில்கள்லாம் நினைச்சுதான் கல்லையா போட்டா யார் பூசறது? கல்ல வச்சா கட்டணம் கட்ட முடியுமா? நடுவில் பூசினாத்தானே கட்ட முடியும். குரங்குகள் மலையை நூக்க குளித்து தாம் புரண்டிட்டோடி தரங்கலீர் அடைக்கலுத்த சலமிலா அணிலம் போலேன். தொண்டரடிப்புடியாழ்வார் திருமாலைங்கிற பிரபந்தம் ரொம்ப ஆச்சரியமான பாஷம். அதை தெரிவிக்கிறார். இந்த குரங்குகள்லாம் மலையை தூக்கி தூக்கின்னு போய் போடுறது. அணில்கள் பார்த்தது ஓடி வந்து ஜலத்துல உடம்ப நனைச்சிட்டு மணல்ல போய் புரட்டிட்டு உடம்பு முழுக்க மணலை ஒட்டிட்டு திரும்ப போய் குறுக்கு உதிர்க்கதான். பூச்சி பூசுவோம். குரங்குகள் மலையை நூக்க குளித்து தாம் புரண்டிட்டு ஓடி தரங்க நீர் அடைக்கலுற்ற சலமிலா அணிலம் போலேன். அந்த அணில்களுக்கு இருந்த பக்தி கூட எனக்கு இல்ல பகவன், ஆனாலும் நீதான் ரக்ஷகன்னு பிரார்த்திக்கிறேன் என்று திருமாலில தெரிவிக்கிறார். அணில்லாம் நின்று சொல்றது, வானவத்தமர்களே உங்களுக்கு அவசரமே தெரியல. இந்த மாதிரி மெதுவா அணை கட்டின்னு இருந்தா என்னை கட்டி முடிக்கிறது. சீக்கிரம் முடிக்க வேண்டாமோ? சீக்கிரம் சீக்கிரம் கொண்டு கல்ல போடுங்க, நாங்க பூசணும். ஹனுமான் கேட்டார், யார் யார ஏவறது? இப்போ என்னமோ நாங்க கட்டியிருந்தா ஒண்ணும் இல்லாத நீ குறுக்க வந்து போட்டு இருக்க, எப்படின்னா ஒரு அணில் நிமிந்துன்னு சொல்லிட்டு. ஹனுமன் நீ சொல்றது தப்பு. யார் எப்பவும் பூசுவா? மேஸ்திரி. யார் எப்பவும் கல்ல கொண்டு வைப்பா? சித்தாள். அப்ப மேஸ்திரி தானே சித்தாளை வேலை செய்ய சொல்லணும். அதனாலதான் நாங்கெல்லாம் உங்களை சொல்லிட்டோம். இப்போ நாங்க தானே பூசறோம், நாங்க தான் மேஸ்திரி. நீங்க கல்ல தானே கொண்டு போடுறீங்க, அப்ப நீங்க தான் சித்தாள். சீக்கிரம் வேலை செய்யணும், அவசரம் தெரியணும். இப்போ காலை உணவு இக்கரையில ராமனுக்கு அழுத்துனா மதிய உணவுக்குள்ள நம்ம ராமன் அக்கறைக்கு போய் சேரணும். சீக்கிரம் செய்யுங்கன்னா ஹனுமானுக்கு ஆச்சரியம். இதன்னோ பக்தி, இதோட நம்ம பக்தி இதுக்கு ஈடாக போகிறதே கிடையாது. ஒருவில்லால் ஓங்கு முன்னீர் அடைக்கிரகங்கள் உய்ய செருவிலே அறக்கருகோனை சத்தனம் சேவகனார் மல்ல முன்னீர் அதர்வட வரிவஞ்சலவாய் வளவித்து கொல்ல விலங்கு பணி செய்ய கொடியோ நிலங்கை புகழுற்று. ஆழ்வார் சாதிக்கிறார், இலங்கைக்கு போவதற்காக மல்ல முன்னீர் அதர்பட, முன்னீர்ங்கிற சமுத்திர ஜலம் அளவந்து போகும்படிக்கு கொல்லை விலங்கு பணி செய்ய எல்லா விலங்குகளும் கொண்டு போடுறது. மலகொண்ட அலநீர் அணகட்டி கலையின் கரியும் பரிமாவும் திரியின் காணம் கடந்து போய் சிலையின் கணையின் துணையாக சென்னான் வெண்ணி செருக்கிடத்து மலகொண்ட அலநீர் அணகட்டி மதில் நீரிலங்க வாழறக்கர் தலைவன் தலபத்தருத்துகந்தான் சாளக்கிராமம் இடனெஞ்சே. முதல் பத்திர திருமங்கியாழ்வார் பதரியில் இருக்கிற சாள கிராமத்துக்கு பல்லாண்டு பாடுறார். ரொம்ப ஆச்சரியமான திவ்யதேசம். அந்த இடத்துல இருக்கிற பெருமான ராமனாகவே சேவித்திருக்கிறார். முறியும் வண்டியரை முதுகையந்தீப்பட வரிசல வளவித்து குரகடலை அடலம்பால் மலகை எய்து குலகட்டிய மறுகரையை அதனால் எய்து மறுகரையை எய்த வேணுங்கிறதுக்காக ராமன் இவைகளை கொண்டு கட்டு வைத்தார். எவ்வளவு வேகமா இந்த குரங்குகள்லாம் கட்டித்துன்னு சொல்றார். முதல் நாள்ல இருந்து 5 நாள்ல கட்டுடுச்சு. முதல் நாள் 14 யோஜனை, 2ஆம் நாள் 20, 3ஆம் நாள் 21, 4ஆம் நாள் 22, 5ஆம் நாள் 23, 100 யோஜனை தூரம் கட்டி முடிச்சுடுத்து. எய்தி யோஜனை ஈண்டு 100 இவை ஐயரண்டின் அகலம் அமைந்திடச் செய்ததால் அணை எய்து செய்யினார் வையநாதன் சரணம் வணங்கியே. வையநாதனான ராமனுடைய திருவடிகளை வணங்கி குரங்குகள் அத்தனை கடத்து முடித்தது. இக்கரையிலிருந்து எல்லாருமாக அக்கறைக்கு போய் சேர்ந்தார்கள். அப்ப ராவணனுடைய பலாபலம் ஏது என்று விசாரித்தார்கள். அப்போ அங்கதனை மறுபடியும் ஒரு தடவை ராமன் தூதனுப்பினார். அங்கத பெருமாள் போய் தன் தகப்பனார் 6 முதல் சரித்திரம் சொன்னார். இந்த குரங்கு கூட்டத்திலேருந்து யார் வந்தாலும் அவனை பத்தி தான் பேசுறான் என்று ராவணனுக்கு ஒரு பயம். இல்ல ராவணன் அவனா வேற கதை சொல்றேன் உனக்கு. கார்த்தவீர்யார்ஜுனன் ஒருத்தன் இருந்தான். அவன் பாகிஷ்மதி பட்டணத்துல நர்மதா நதிக்கரையில விளையாடிட்டு இருந்தான். 1000 கை அவனுக்கு 1000 கைகளை வைத்து நர்மதா நதியை தடுத்தான். அப்ப நீ அந்த நதிக்கரையில சிவலிங்க வச்சு பூஜை பண்ணிட்டு இருந்தேன். ஜலம் அணை போட்டதுனால திரும்பி ஓடி வந்து உன் சிவலிங்கத்தை அழிச்சு கொடுத்து கோவம் வந்து கார்த்தவீர்யார்ஜுனோட நீ சண்டைக்கு போனேன். அப்போ உன்னை பூச்சி அடைக்கிற மாதிரி கூண்டுக்குள்ள அடைச்சு தம் பட்டணத்தினுடைய வாசல்ல பொருட்காட்சி வச்சு ஊரார பார்க்க வச்சான் ஒருத்தன். அவனே எனக்கு தெரியும், ஆனா அந்த ராவணன் நீதானான்னு தெரியாதுன்னா. இது பார்த்த உடனே ராவணன் முதல்லையானா வாலி கதையை சொல்லி அந்த ராவணன் நீதானாங்கிறான். அடுத்து கார்த்தவீரியன் கதையை சொல்லி அந்த ராவணன் நீதானாங்கிறான். நீ யாருன்னா? இந்த கார்த்தவீர்யார்ஜுனன் பரசுராமனாலே ஓர் அடிபட்டு மாய்ந்து போனான். பரசுராமன் ராமனாலே ஒரே அடிபட்டு கீழே விழுந்தான். அந்த ராமனுக்கு தூதனாகத்தான் வந்திருக்கிறேன். எந்த கார்த்தவீரியன் கையால நீ அடிபட்டாயோ ராவணா, கார்த்தவீரியன் பரசுராமன் கையில் ஒண்ணுமில்லாமல் போனான். பரசுராமன் ராமன் கையில் ஒண்ணுமில்லாமல் போனான். அந்த ராமனை எதிர்க்கும் துணிவு உனக்கு எங்கிருந்து வந்தது? செய்யாதே. மைதிலியை கொண்டு போய் திரும்ப ராமனிடத்துல சமர்ப்பித்து விடு. ஆனா அவன் புத்தியில ஏறலே. கடைசி முயற்சியும் பலிக்காமல் போக
பெருத்த போர் மூண்டது. ககனம் ககனாகாரம் சாகர சாகரோபமம் ராமராவணையோர் யுத்தம் ராமராவணையோ யுவ. ஆகாசத்துக்கு நிகருண்டா? ஆகாசம்தான். கடலுக்கு நிகருண்டா? கடல் தான். ராமராவண யுத்தத்துக்கு நிகருண்டா? அதே யுத்தம் தான். அதற்கு இன்னொன்னு எடுத்துக்காட்டா நம்மால சொல்றதுக்கு முடியுமோ? இதை பத்தி பல கவிஞர்கள் பல விதத்திலையும் பாடினார்கள். ராமனுக்கும் ராவணனுக்கும் நடந்தது 7 நாள் இரவு பகல் வித்தியாசம் இல்லாத யுத்தம். மகாபாரதத்துல சாயங்காலமான சண்டை கிடையாது. ஆனா ராமராவண யுத்தம் இரவு பகல் 2 பொழுதிலேயே நடக்கும். நாகபாசத்தாலே கட்டுண்டார்கள். கருடன் வந்து விடுவிட்டார். மேலே கட்டுண்ட போது ஹனுமானே சென்று சஞ்சீவி பர்வத்தத்தை எடுத்துக் கொண்டு வந்தார். வஜ்ரதனனை அங்கதன் முடித்தான். ஜுமாலியை ஹனுமான் முடித்தார். ஜம்புமாலி முடிந்தான். பிரஹஸ்தனை நீலன் முடித்தான். கும்பகர்ணனை ராமனே முடித்தார். நராந்தகனை அங்கதன் முடித்தான். அதிகாயன் கும்பன் நிகம்பனை ஹனுமான் முடித்தார். மகராட்சனை ராமனே கொன்றார். இந்திரஜித்தை லக்ஷ்மணன் முடித்தார். இப்படி ஒத்தொத்தரும் பல பேரும் முடிந்து போக ராவணன் கடைசியாக உண்டு. ராவணனோட ராமன் கடைசி நாள் யுத்தம் பண்ண தொடங்கினார். அது அகோரமான யுத்தம். ராமனை திரும்ப திரும்ப அடிக்க ராமனுக்கு கோபம் வரல. இனிமே இவருக்கு அடிச்சா கோபம் வராது, ஹனுமான் அடிச்சாத்தான் இவருக்கு கோபம் வரும். ஹனுமானை தொலைக்க ஹனுமான் பேர்ல இனி ஒரு அம்பு பட்டுதுன்னா பிராணம் படுங்கிற நிலைமை. ராமனுக்கு கோபம் வந்து திருஷ்டுவா பிரவக சார்தூலம் கோபஸ்ய வசமே இவான்னு தன் பக்தனான ஹனுமான் அடிபடுறாரேன்னு கோபம். அப்ப சூடுரைக்கிறான். அத்திய ராமத்திய ராமத்துவம் பஷ்யந்து மம சயுகே. இன்னைக்கு ராமனுடைய ராமத்துவம் வீரம் எதுங்கிறத உலகம் பார்க்கட்டும் என்று அவன் பண்ணின யுத்தம் ஒருவர் இருவர் ஓர் மூவரனா உருவு கறந்து ராமன் ஒருத்தனா மெதுவா யுத்தம் பண்றார். ஒன்னா இருக்காராம். வேகத்தை கூட்டுறார். 2 பேரா தெரிகிறார். இன்னும் வேகம் 3 பேரா தெரிகிறார். அதீத வேகம் மறைஞ்சே போடுறார். அத்தனை வேகத்துல யுத்தம். ராமன் அழுத்தி வீழ்த்தன ஆட்களுடைய எண்ணிக்கை எத்தனையா இருக்கும்? ஒரு கவிஞர் தெரிவிக்கிறார். ஆனை 1000, தேர் 10,000, அடல் பரி 1 கோடி, சேன காவலர் 1000. ஆனை 1000, தேர் 10,000, அடல் பரி குதிரை, அடல் பரி 1 கோடி, சேன காவலர் காலாட்பட, சேன காவலர் 1000. இவ இத்தனை பேரும் விழுந்தால் அப்ப யுத்த பூமிக்கு நடுவிலே தலையில்லாத ஒரு கபந்தம் எழுந்தாடும். அத போல 1000 தலையில்லாத கபந்தங்கள் எழுந்தாடினால் ராமனுடைய வில்லுல கட்டப்பட்டிருக்கிற மணி கணியில் அப்படின்னு ஒரு தடவை சத்தம் போடும். அந்த மணி நிறுத்தாமல் 7.5 நாழிகை சுமார் 3 மணி நேரம் ஆடித்தான். அப்படின்னா அந்த மணி 7.5 நாழி ஆடினா எத்தனை கணில்? ஒரு கணிலுக்கு 1000 கபந்தம். ஒரு கபந்தத்துக்கு ஆனை 1000, தேர் 10,000, அடல்பரி 1 கோடி, சேன காவலர் 1000. இது இவ்வளவு பெரிய மகாயுத்தம் ராமன் பண்ணிருக்காரு. என்ன சொல்லலாம்னு ஆண்டாள் பார்த்தார். கிள்ளி களைந்தானே கீர்த்திமை பாடி போய். இவ்வளவு பெரிய யுத்தம் பண்ணவனே இப்படி முடிச்சிருக்க வேண்டாம். காட்டுல போய் கிள்ளி களைந்தான்னா என்ன ஒரு ராவணன் இப்படி கிள்ளி போட்டதா இது? இவ்வளவு பெரிய யுத்தம் பண்ணாரு. என்ன நம்ம பார்க்கச்சே இவ்வளவு பெருசு, அவரை பார்க்கச்சே கிள்ளி களைந்ததுதான். ஒரு ராஜா சாயங்காலம் தோட்டத்துல உட்கார்ந்தார். அப்படியே ராணியோட பார்த்துட்டே இருக்கிறச்சே ஒரு புழு பூச்சி பட்டிருந்தது ஒரு இலையில. கிள்ளி கீழே போட்டார். போட்ட உடனே பக்கத்துல இருக்கிற சேனாபதி கை தட்டுது. என்ன வீரம், என்ன வீரம், என்ன தீரம், என்ன பராக்கிரம் இப்படின்னு நாராயண சொல்வாளப்போ. ராமன் பண்ணது ஏதோ புழுபூச்சி பட்ட இலையை கிள்ளி போடுறாப்பரே பரித்திரானாய சாதுனா விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாயன்னு கடைசி நாள் ராவணனோட யுத்தம் பண்ணி விபேத ஹிருதயம் தஸ்ய ராவணஸ்ய துராத்மனா சசரோ ராவணம் பத்வா ருதிராத்திர கதச்சவி கிருதகர்மா நிபிருதவத்ஸ தூணிம் புனராவிஷத் யத்தாதிருஷாகதமரிம் ரகுவீர வீக்ஷ்ய விஸ்ரம்யதாமிதி முமோசித முக்தபாஜௌ கோயம் குண கதர்கோட்டி கதக்கியான்வா கஷ்ய ஸ்ருதே பதமஹோ பதகஸ்ய பூமி. குரத்தாழ்வான் விசாரிக்கிறார். அவனுக்கும் வாய்ப்பு கொடுத்து ஒரு நாள் அனுப்பிச்சு வச்சியராமா. இந்த குணத்தை இந்த கருணையை எந்த கோட்டிலே நாம் சேர்க்க போகிறோம்? அதிலும் அவன் திருந்தாமல் போகவே தானே நீ கொன்றாய். ராவணன் அடிபட்டு கீழே விழுந்தான். மந்தோதரி ஓடி வந்து அழுதாள். எத்தமேஷ மகாயோகி பரமாத்மா சனாதனா ஸ்ரீவத்சவக்ஷாக நித்யஸ்ரீ அஜய்யா சாஸ்வதா துருவா. இவன் தான் வியக்தம். பரமாத்மா ராமன்கிறத தெரிஞ்சுக்காது போட்டியே ராமானி. இது மந்தோதரி. கீழே தார கொண்டாடி இருக்கா. அதுக்கு கீழே சூர்பனக கொண்டாடி இருக்கா. விரோதிகள் கூட ராமனை சேர்த்து கொண்டாடுறாள் பாருங்க. அதுதான் ராமனுக்கே உண்டான பெருமை. அப்பிராப்யதன் செய்வ காமம் மைதிலி சங்கமே கிருதம் பிரதிவிரதாயா தபசா நூனம் தக்தோசி மே பிரபோ. ராவணா, உன்னை ராமன் கொல்லுவதற்கு சாமர்த்தியம் படைத்தவன் அல்லன். நீ எதால தர்மா கொல்லப்பட்டாய்? சீதையினுடைய பாதிவிரத்தியத்தாலே கொல்லப்பட்டாய். உன்னுடைய இந்திரியங்களை அடக்க மாட்டாமல் போனபடியாலே தான் கொண்டுட்டாயே தவிர இல்லைன்னா உன் ஆறானு கொல்லுவார்களா? அப்ப ராமன் விபீஷணனை பார்த்து சொல்லுகிறார், இவனுக்கு ஈமச் சடங்குகளை செய். விபீஷணன் மறுக்கிறான். நான் தொடமாட்டேன், இவன் பாபிட்டான். ராமன் அப்பவும் கேட்டார், மரணாந்தானி வைராணி நிர்வத்தம் ந பிரயோஜனம்.
மரணம் ஏற்படுற வரைக்கும் தான் துவேஷிக்கலாம், அப்புறம் துவேஷிக்க கூடாது. விபீஷணா நீ இப்ப பண்றியா இல்ல நான் பண்ணிவிட்டோமா? வழிநடுக இதான் பண்ணி வந்திருக்கேன். கபந்தனுக்காச்சு, விராதனுக்காச்சு, ஜட்டாயுக்காச்சு, என் தகப்பனாரை தவிர எல்லாருக்கும் பண்ணிருக்கேன் பார். அநாத பிரேத சம்ஸ்காரத்துக்குன்னு எடுத்தவன் ராமன். அவனை பெற்ற தந்தைக்கு பண்றதுக்கு பாக்கியம் கிடைக்கல, ஆனா வழிநடுக பண்ணு வந்தா அதை முடிச்சுடுறேன் விபீஷணா. பண்ணடம்னா ராட்சசனான இவனுக்கு ராவணனுக்கு நானே பண்ணுகிறேன்னா இல்ல ராமா நானே பண்ணுகிறேன் ஏற்றுக்கொண்டு விபீஷணன் பண்ணினான். அதே சமயத்தில் ஹனுமானை அசோகவனத்துக்கு அனுப்பி நீ போய் விஷயத்தை தெரிவித்துட்டு வா. ஹனுமான் ஆச்சரியமா வந்தார். வந்தவர் விழுந்து வணங்கினார். தேவி ஜெயம் உண்டாகுக, ராமன் குசலமாக இருக்கிறான். வைதேகி குசலீ ராம சுக்ரீவ சஹ லக்ஷ்மணா குசலந்த்வாஹ சித்தார்த்தா ஹதசத்ரு அத்ரிஜத் விபீஷண சகாயேன ராமேண ஹரிபிஸ்ஸா நிகதோ ராவணோ திவே தேவி லக்ஷ்மணேன ச வீர்யவான். தேவி லக்ஷ்மணனோட கூடிய ராமன் சுக்ரீவனாலே உதவி செய்யப்பட்டு விபீஷணனாலே நடத்தப்பட்டு ராவணனை முடித்தான். ராமன் விஜயராகவன், விபீஷணன் பட்டாபிஷிக்தன். தேவரீர் அழைத்து போவதற்காக வந்தேன். சீதைக்கு ஒன்னும் பேச மாட்டாமல் பிரஹர்ஷேன அவருத்தாசா வியாஜஹாரண கிஞ்சன் ஆனந்தத்தால தொண்டை அடைச்சு போய் ஹனுமன்னோ உமக்கு என்ன நான் பிரத்யுபகாரம் பண்ண போறேன், என்ன பண்றதுன்னு தெரியல, நான் இருக்கிறது எங்கோ காட்டிலே, உமக்கு என்ன வேணுமோ கேளும். ஹனுமான் சொன்னார் வேற ஒண்ணு எனக்கு வேண்டாம், ஒரு அனுமதி கொடுத்தா போதும். என்ன வேணும்னா சீதை பெரிய உருவத்தை எடுத்துட்டு இந்த 700 ராட்சிகளும் 10 மாசம் கஷ்டப்படுத்தினப்ப மொத்த பேரு என் கையில வச்சு அப்படியே புழிஞ்சிட போறேன், இதுதான் ஒரே அனுமதி கொடுன்னா. சீதை ஏத்துக்கவே இல்லை. பாபானாம்பா சுபானாம்பா வதாரகானாம் பிளவங்கம காரியம் கருடம் ஆர்த்தியன நகஸ்டின் அபராத்தி. யார பாவம் செய்யாதவர்கள்னு சொல்லுவீர் ஹனுமன்? உலகத்துல எல்லாரும் பாபிஷ்டர்கள் தான். பாபம் புரியாதவனை தான் உங்க ராமன் ஏத்துக்கணும்னால் ஆள் கிடைக்க போறது இல்லைன்னு சொல்லும். பாபம் இருக்கிறவர்கள் தான் இருக்கிறார்கள். பாபானாம்பா சுபானாம்பா வதாரகானாம் பிளவங்கம. ஹே குரங்கே, உமக்கு தெரியாது சரணாகதனை எப்படி ரட்சிக்கணுங்கிறதை. இக்ஷ்வாகு குலத்துல பிறந்திருந்தா தான் அது தெரியும். அதுக்கு ஹனுமான் உடனே நினைச்சுக்கிறார், இக்ஷ்வாகு குலத்துல நான் பிறக்கல, ஆனா நான் ராமதாசனாச்சே, ராமனோட சம்பந்தம் இருக்கேங்கிறார். சீதை சொன்னா வாஸ்தவம் தான், ஆனா வெறும் ராமன் உங்களுக்கு தெரியுமே தவிர சீதா ராமர்களை இன்னும் நீர் அறியீர். நீர் ராமனை அறிவீர், ஆனா ராமன் தனித்திருக்கும் போது ரட்சிக்கிறது இல்லை, சீதாராமனாக இருக்கும் போதுதான் ரட்சிக்கிறான். இப்பதானே என்ன நீர் தெரிஞ்சிட்டு இருக்கீர், இனிமேத்தானே சீதாராமர்களை சேர்த்து பார்க்க போகிறீர். இவர்களுக்கு நான் அபயம் கொடுத்து விட்டேன். திரிஜட சொப்ன விற்த்தாந்தம் பார்த்து சீதை தான் ரட்சிக்கணும்னு சொல்லச்சே, அப்ப சீதை சொன்னாலும் இல்லையோ அப்படியே இருக்கட்டும், அந்த ஒரு நாள் வந்தால் நான் ரட்சித்து கொடுக்கிறேன்னு சொன்னாள். இவா சரணம்னு சொல்லவே இல்லை, ஆனாலும் சீதை ரட்சிக்கிறாள் இல்லையோ. அதுதான் பட்ர தெரிவித்தார். விபீஷணனாகட்டும் ஹனு விபீஷணனோ காகாசுரனோ மாதர் மைதிலி ராட்சசி ஸ்வைததைவ ஆர்த்தராபராதாஸ்தயா ரக்ஷந்தியா பவனாத்மஜாத் லகுதரா ராமஸ்ய கோட்டீகிருதா காகந்தஞ்ச விபீஷணம் சரணமிதி உக்தி க்ஷமோ ரட்சிதா. காக்கையும் விபீஷணன் சரணம் சரணம்னு அழுது அரைச்சவே ராமன் அடைக்கலம் கொடுத்தார். இவ பண்ணவே இல்லையே, சரணாதியை பண்ணல, ஆனாலும் சீதை ஏற்றுக்கொண்டாடும் இல்லையோ. அதுதான் அவளுக்கே உண்டான கருணை. பெருமான காட்டிலும் மாதாவனுடைய வாத்சல்யம் சீதைக்குங்கிறதை இங்கு தெரிந்து கொள்ளலாம். ஹனுமன் யார்தான் குற்றவாளி இல்லைங்கிறீர்? உமக்கு குற்றம் இல்லையா, ராமனுக்கு குற்றம் இல்லையா, எனக்கு குற்றம் இல்லையான்னு அவள். இது என்ன ராட்சசிகளை சொல்லிட்டு கடைசியில நம்ம தலைக்கே வந்துட்டு போ, எனக்கு என்ன குற்றம்னார் ஹனுமான். காலில் விழுந்த வாழை ரட்சிக்க தெரியல உங்க குற்றம். சரி, ராமனுக்கு என்ன குற்றம்? கைப்பிடித்த மனைவிய 10 மாசம் விட்டது பெரும் குற்றம். ஏன்னா அக்னி சாட்சியா இவர் தானே மந்திரம் சொல்லி கையில் கல்யாணம் பண்ணிட்டார், விட மாட்டேன்னு இவர் எப்படி விடலாம்? குற்றம். கடைசி ஹனுமான குறுகுறுப்பு, தேவி உமக்கு என்ன குற்றம்? ராமனுக்கு கூட சொல்லிட்டீங்க, உமக்கு என்னன்னா என் ராமனுக்கு குற்றம் இருக்குன்னு பரபுருஷன் உமகிட்ட பேசிட்டு இருக்கேன் பாரு, இது எனக்கு இருக்கிற குற்றம். ஏன்னா நான் கைப்பிடித்த பர்த்தா ராமன், ராமனுக்கு குற்றம் உமகிட்ட நான் சொல்லலாமா? சொல்லிருக்க கூடாது, ஆனா சொன்னேன் இல்லையோ, அது எனக்கு இருக்கிற குற்றம். லோகத்துல குற்றமற்றவர் இல்லை, விட்டுவிடும் என்ன சீதை சொல்ல, அனைவரும் வந்து விபீஷணனும் வந்து சீதையை பல்லக்கிரை ஏற்றி சர்வாலங்கார பூஷிதையாக அழைத்துக் கொண்டு போனார். சீதை வேண்டாம் அஸ்னாதா திருஷ்டுமிச்சாமின்னு சொன்னாள். ஆனா விபீஷணன் தான் பிடிவாதமா ராமன் தான் அலங்காரம் வேண்டு வர சொன்னான்னு பண்ணிட்டு போனான். அந்த பல்லக்கு ஒரே கூட்டமா இருந்தது. 3 பல்லக்கில் வர குரங்குகள்லாம் குறுக்குள்ள சீதை ஆறுன்னு பாக்கிறதுக்கு வந்தது. ஹனுமான் கையால் பிடிச்சு தள்ளினார். இதை கண்டு ராமனுக்கு பிடிக்காமல் சட்டுன்னு கோவம் வந்து பல்லக்க கீழே வைன்னு சொல்லிட்டார். சீதையை நடந்து வர சொன்னார். வந்ததை பார்த்துட்டு இப்படியே அலங்காரத்தோட வருவாய்ன்னு கேட்டார். இப்படித்தானே வர சொன்னதா விபீஷணன் சொன்னாள்னு சீதை சொன்னாள். நான் சொல்லி இருந்தாலும் என் உள்ளம் என்னன்னு புரிஞ்சுன்னு நீ வந்திருக்கணும் என்ன ராமன் கோபத்தோட சொல்லிவிட்டார். இது நடந்ததை பார்த்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாமல் அனைத்து பேரும் தகைச்சு நிக்கிறச்சேதே ராமன் சட்டுன்னு ஒரு வார்த்தையிலே, பரதன் இருக்கிறான், லக்ஷ்மணன் இருக்கிறான், தாய்மார்கள் இருக்கிறார்கள், நாடு இருக்கிறது, உனக்கு தேர்ந்தெடுத்து எந்த இடத்தில் சுகமாக இருக்க வேண்டுமோ இருக்கலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டார். உனக்கு தம்பி ஆட்டம் பரதன் இருக்கான், பிள்ளை ஆட்டம் சத்ருகன் இருக்கான், தோ பிள்ளை லக்ஷ்மணன் இருக்கான், தாய்மார்கள்லாம் இருக்கா, எங்க இருக்கணுமோ நீ முடிவெடுத்துக்கோ. ஏன் ராமன் இப்படி பேசுறான்ங்கிறதுக்குள்ளே
அக்னி பிரவேசம் பண்ணணும் முடிவு பண்ணினாள். லக்ஷ்மணனை கூப்பிட்டு சிதையை மூட்டச் செய்தாள். லக்ஷ்மணனும் வந்து சிதையை மூட்டி அக்னியில இறங்க அக்னி பகவானே சீதையை கொண்டு வந்து ராமனிடத்திலே சமர்ப்பித்து, ராமா, இவளை சுடுவதற்கு நமக்கு சக்தி கிடையாது. நைவ வாசான மனசா சைவ புத்தியான சக்ஷுஷா சுவிருதா விருத்த சௌட்டீத்யாம் சௌட்டீத்ய நத்வமத்ய சத்ருபா ராவணேன அபநீதாயேஷா வீர்யோக்திஷ்டேன ராட்சசா என்று சமர்ப்பிக்க நசக்த சுதுஷ்டாத்மா மனசாபபிகி மைதிலியின் மைதிலியை தவறு நினைப்பதற்கு ஆறாலேயும் முடியாது என்று அக்னி பகவான் சொல்ல, சரின்னு அவர்களையும் ஏற்றுக்கொண்டு அடுத்து இந்திரன் பிரம்மா எல்லாம் ஆகாசத்துல வந்து என்ன வரம் வேணும்னு கேட்டார்கள். பிரம்மா உடனே பவான் நாராயணோ தேவா, நீதான் நாராயணன், வந்த காரியம் முடிச்சு போச்சு, வைகுண்டத்துக்கு வாழ்னார். பக்கத்துல இருக்கிற சிவன் பார்த்தார், நம்ம காரியம் ஆயிடுத்துன்னு உடனே அவரை திரும்பி போன்னு சொல்லி பார்த்தீரா, அவர் திரும்ப போய் பட்டாபிஷேகம் பண்ணிக்கணுமா வேண்டாமா, நாட்டு மக்களை ஆளணுமா வேண்டாமா, இது தப்பு, அவர் திரும்பி போட்டோம் அப்படின்னு சிவபெருமானும் சொன்னார். தசரதனே வந்து புஷ்பமாறி பொழிந்தான். ராமா, உனக்கு என்ன வேணுமோ கேள்னா. அப்ப ராமன் பிரார்த்திக்கிறார், கைகையை மனைவி அல்லல் பரதன புத்திரன் அல்லன்னு விட்டீரே, அதை மாற்றிக் கொள்ளும், இது ஒண்ணுதான் நம்ம பிரார்த்தனை என்று ராமன் கேட்க, ராமா, இதை நான் எதிர்பார்க்கல, அதுன்னா உன்னுடைய உள்ளம், நீதான் என்று சொல்லி தசரதன் ராமனுக்கு அந்த வரத்தையும் கொடுத்தார். பிரம்மா உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். சுக்ரீவா, சீக்கிரம் போய் இறந்து கிடக்கிற குரங்குகளுடைய உடல்கள் அத்தனையும் கொண்டான், நமக்குன்னு உசிர விட்டுருக்கா அவர்கள், உடனே அதுக்கு உயிர் கொடுத்துடலாம். சரின்னு போய் எல்லா உயிர் திரும்பி வந்துடுத்து வானரோத்தமர்கள் எழுந்துட்டா. விபீஷணனை பார்த்து ராமன் கேட்கிறான், போ விபீஷணா, ராட்சசர்கள் உடல்களையும் கொண்டா, வாங்கித்தரேன். அவர்கள் என்ன தப்பு பண்ணார்கள்னா, அப்பதான் விபீஷணன் சொன்னான், இல்லையே ராவணன் மொத்தத்தையும் கடல்ல தூக்கி போட சொல்லிட்டாராமா, ஏன்னா மலை போல உடல்கள் குவிந்ததுன்னா ரொம்ப பேர் போயிட்டாளோக்கும்னு சந்தேகம் வந்துருமா, அவளுக்கே பயந்து படுவாளாம் ராட்சசர்கள். அதனால அந்த சரீரம் இல்லாதனாலே ரட்சிக்க முடியாமல் போயிடுச்சு. நாய் எழுத்து சீதையும் வந்து விட்டாள், நாம உடனே புறப்பட்டு போயாகணும். ஏற்கனவே பரதன் சூளுரைத்து போகிருக்கிறான். சதுர்தசேகி சம்பூர்ணே வருஷேகணி ரகுத்தம 14 ஆண்டுகள் முடிந்த அடுத்த நாள் உன் திரும்ப மண்டலத்தில் விழிக்கவில்லை என்றால் பிரவேசியாமி குதாசனம், அக்னியிலே குதிச்சிருவேன்னு பரதன் பிரதிக்க பண்ணிருக்கான். அவனுக்கு யோசிக்கவே தெரியாது, பரம பக்தன் பாவுக்கன். நாளை அடுத்து நான் உடனடியா அங்க போய் இருந்தாகணும், வழி உண்டான்னு கேட்கிறான். அப்பதான் மெதுவா விபீஷன் கேட்கிறார், ஒரு 3 நாள் இருந்து கேளிக்கையெல்லாம் ஈடுபட்டு ஆசுவாசப்படுத்தின்னு போலாமே. இல்லவே இல்லையே, தாம்பினா கைகை புத்திரம் பரதம் ஜர்மச்சாரணம் நமே ஸ்நானம் பகுமதம், அடுத்த வேளை நீராட்டம், இனி அந்த கைகை புத்திரான பரதனுடையதான், வழி உண்டா. புஷ்ப விமானத்தை கொண்டு நிறுத்தினான். ஒரு தடவையாவது நல்ல காரியத்துக்கு பயன்படுத்தும், ராமானி ஏறிக்கொண்டு போ, இது அனைத்து அர்த்தாளர்க்க இடம் கொடுக்கும். ராமன் லட்சுமணன் சீதை ஏறி உட்காண்டா, நன்றி வணக்கம் போயிட்டு வரட்டுமானா ராமன். என்ன ராமா, உன் காரியம் முடிஞ்ச உடனே எங்களை இப்படியே விட்டுட்டு போற பத்தியா, நாங்கள்லாம் பட்டாபிஷேகம் பார்க்க வேண்டாமா, இத்தனை பேரா அப்படின்னு பார்த்தான் ராமன். விபீஷணன் அத்தனை பேருக்கு இது இடம் கொடுக்கும், விரியும். மொத்த பேர் ஏறி உட்கார்ந்து விட்டா ஆகாச மார்க்கத்திலே புறப்பட்டார்கள். அப்ப வரிசையா நடந்ததெல்லாம் ராமன் காட்டிலே வரார். ஏதத்து திருஷ்யதே தீர்த்தம் சாகரஸ்ய மகாத்மனா தவஹேதோர் விஷாலாட்சி நிகதோ ராவணோமயா கும்பகர்ணோத்திர நிகதா பிரஹஸ்தஸ்த நிசாச்சரா. தேவி, உனக்காக ராவணன் இங்குதான் கொன்னேன், கும்பகர்ணன் இங்குதான் கொன்னேன், பிரஹஸ்தன் இங்குதான் கொன்னேன், கும்பன் இங்கு முன்னேன், நிகும்பன் இங்கு கொன்னேன், மூலபலத்தை இங்கு அழித்தேன், இந்திரஜித் இங்கு அழிந்தான் சொல்லுண்டே வடக்கு நோக்கி வர்றார். வரச்சு அந்த இடத்துல சேர்த்து வருது, ஸ்லோகம் நேரம் இருக்கு. ஏதத்து திருஷ்யதே தீர்த்தம் சாகரஸ்ய மகாத்மனா சேதுபந்த இதிக்யானம் தைலோக்கியனச்ச பூஜிதம் ஏதத் பவித்திரம் பரமம் மகாபாதகநாசனம் அத்தர ராட்சசராஜோயம் ஆஜகாமி விபீஷணா. இங்கதான் ராட்சசராஜனான விபீஷணன் வந்து சரணாதி பண்ணா, இது மகாபாதக நாசனம். இதில் யார் நீராடுகிறானோ, யார் இதை தரிசிக்கிறானோ, யார் இதை பத்தி பேசுகிறானோ அவனுக்கு பாபங்களத்தனையும் தொலைகின்றன. தேவி, உன் கண்களாலே குளிர நோக்கும் என்று சொல்ல சீதையும் கட்டாட்சிக்க அப்படியே விமானம் புறப்பட்டது. கிஷ்கிந்தைக்கு வாயில பறக்கிறது. அப்ப சுக்ரீவன் சொன்னார், நம்ம மனைவிமார்கள்லாம் வந்தா நல்லா இருக்கும், நீர் மட்டும் நாங்க மட்டும் வந்துட்டோம்னா அவா கோச்சுக்க மாட்டோம்னா. சரி, நீ இறங்கிட்டு புஷ்பகம் அபித்தரச சுக்ரீவன் போய் சீக்கிரம் அழைச்சுன்னு வா. ராமனுக்கு கவலை, நரஸ்திரீகள் அலங்காரம் பண்ணி வரதுக்கே நாழி ஆகும், இன்னும் வானர ஸ்திரீகள் வேற அலங்காரம் பண்ணி வரணும்னா நாழி ஆயிட போறது. சீக்கிரமா போய் பண்ணிடுவா. சீக்கிரமா சுக்ரீவன் ஓடினா எல்லா குரங்கு ஸ்திரீகளும் வந்து உட்காந்துது. என்னதான் இந்த சீத்தட்டு இருக்கு பாக்கணும், ஏன்னா இத்தனை நாள் இவ கட்டப்பட்டிருக்காளோ இல்லையோ, என்னதான் இருக்கு பாப்போம்னா சுத்தி சுத்தி வருது எல்லா குரங்கு ஸ்திரீயும். ஏன்னா கண்ணு பெருசா இருக்கு, குரங்கு கண்ணு சின்னதா இருக்கும். ஏன்னா கண்ணு பெருசா இருக்கிற ஒருத்தியை போய் கொண்டு வந்திருக்காளே. ஒரு குரங்கு சொல்லிது, சீதைக்கு இடை ரொம்ப சிரித்தா இருக்கும், குரங்குக்கு எடுப்பு பெருசா இருக்கும். இடுப்பே இல்லாத ஆரோத்திய போய் கூட்டின்னு வந்திருக்காளே. 2வது சொல்லிது,
அதுக்கு பின்னாடி இருந்து ஒரு குரங்கு சத்தம் போட்டு சொல்லிட்டு, இதெல்லாம் என்ன பெரிய சமாச்சாரம், வாலே இல்லாதவளை கூண்டு வந்திருக்கான், அதுக்கு மேல நமக்கு என்ன இப்போ என்ன? அந்த குரங்கு சொல்ல மொத்த பேருமாக பரத்வாஜாசிரமத்திலே இறங்கிறார்கள். பரத்வாஜாசிரம ஸ்ரீமான் திருஷ்யதே சைஷ மைதிலி இயஞ்ச திருஷ்யதே கங்கா புண்ணியாத் பகதகா நதி சிங்குவேரபுரம் சேதத் குஹோ யத்ர சகா மம ஏஷா சாதிருஷ்யதே சீதே ராஜதானி பிதுர்மம. அப்ப ஆகாசத்திலேருந்து பரத்வாஜாசிரமத்திலே